நீங்கள் நாளைக்கும் நாளைக்கு ஒரு 3 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? என்ன தர்றீங்க? மாட்டிக்கிச்சா? பின்னாடி இழுக்கணும்னா சீட்டை புரியல. கொஞ்சம் பின்னாடி தரணும். கால் நோட்டு சீட்டு சைக்கிள் தான் இருக்குது. கம்ப்ளீட் மியூட் பண்ணி தான் கம்ப்ளீட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆகலை கம்ப்ளீட். ஆமாம், அவ்வளோதான். டச் கீட் போட்டு போவாங்க. போக மாட்டேங்குது. பின்னா உட்காந்து கரெக்டாக சொல்லிட்டான். என்னென்னு கேளுங்க. போகலாங்க. அப்போ அவனும் தப்பாக இருந்துச்சு. போகலாங்க. காலை எடுங்க. காலை எடுங்க. எடுங்க. போகுதா? ஏன் தப்பாக போட்டுங்களா? எனக்கு விழுகவில்லைங்க. விழுகவே இல்லையா? ஆமாம், பாதியில் தள்ளி நிறுத்திட்டீங்க. டக்குன்னு எக்ஸிலேட்டரு, டக்குன்னு செகண்டு, தேர்டு ஓடிடணும். கம்ப்ளீட் ரோடு ஃப்ரீயாக இருக்குல்ல, செகண்டு. அதுக்கு எக்ஸிலேட்டர் விட்டு இப்படி விறுவிறுன்னு மிதிக்கக்கூடாது. அதை ஃபீல் பண்ணி மிதிக்கணும். விறுவிறுன்னு மிதிக்கக்கூடாது. சரிங்களா? நேற்று எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டு, அதனால் விறுவிறுன்னு மிதிச்சிட்டேன். சரிங்களா? தேடிக்கிட்டு போட்டுக்குங்க. இல்லை, எனக்கு அங்கே ஒரு 40 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிருக்கும். சாலிடா அவர் பாவம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். செகண்ட் கியர் போட்டுக்கணும். அண்ணா கோயில் வெளிக்கிட்ட வந்துருக்கேன், ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். தேர்ட் கியர் போட்டுக்கணும். சென்டரில் போனான்னு பார்த்தீங்களா கமலேஷ்? ஆமாண்ணா. பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும். சரிங்களா? கீரை டவுன் பண்ணணும். அதை விட்டுட்டு காரம் அடிச்சிங்கன்னா அவர் வண்டிக்குள்ளே வந்துடுவார். அதை பண்ணக்கூடாது. புரியுதா? 3 வேலை செய்யணும். நடந்துட்டு புரியுதா? இப்போ அவர் குறுக்க வந்தால் நீங்கள் பார்த்தீங்க. அப்படி நீங்கள் காரம் அடிக்கணுமா, கிளச்சையும் பிரேக்கையும் பிடிச்சி வண்டி நிறுத்தணுமா கமலேஷ்? காரம் அடித்தா வண்டி நின்றுமா? இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கணும். போகலாம். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். திருப்பம். லைட்டாக பிரேக் பிடிச்சி நிறுத்தினீங்கன்னா நின்றுடும். திருப்புங்க. மறுபடி மாற்றுங்க. லெஃப்ட்டு என்ன ஸ்பீடாக திருப்புனீங்களோ அதே ஸ்பீடில் ரைட்டு வந்துடணும். சரிங்களா? சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வண்டி ஆஃப் ஆகி 1/2 மணி நேரம் ஆச்சு. அதை விட்டுருங்க. அது ஸ்டேரிங்கை விட்டுருங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கீர் போடுங்க. ஸ்டேரிங்கை விட்டுருங்க. ஃபஸ்ட் கீர் போடுங்க. வண்டியை மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறுபடியும் கிளச் வந்து காலை எவ்வளோ எடுக்கணும் கமலேஷ்? நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க? அவ்வளோதான். அவ்வளோதான். பிரேக் விட்டுருங்க. இன்னொரு 100 எடுங்க கிளச்சை. ஃபஸ்ட்டு கிளச்சிருந்து கால் எடுங்க. வண்டி மூவ் பண்ணுங்கள். வண்டி என்ன ஆகுது கமலேஷ்? ரோட்டுக்கு வந்துருச்சு கமலேஷ். அதுக்குள்ளே இப்படின்னீங்கன்னா அது ஏன்? வண்டி மூவ் ஆனால் மட்டும்தான் தெரியும். இது 2 வீலர் கிடையாது. இப்படி திரும்பி நிற்கிதுன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் செகண்ட் கியர். இதை மூவ் பண்ணால் தான் வண்டி எந்த பக்கம் போகுதுன்றதே தெரியும். இதை மூவ் பண்ணாமல் நம்ம ஸ்டீரிங்கை நேர் பண்ண முடியாது.
சரிங்களா? அது பெரிய சந்தலம் இல்லை, அவ்வளோதான். பிடிச்சிருங்க, விட்டு கிளச்சை விடுங்க, எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். திரும்பிடுச்சா? எப்படி பெரிய வளைவு நம்ம எப்படி கரகரன்னு சுற்றணும் அந்த சீன்லாம் இங்கே கிடையாது, சரிங்களா? அட்டாடிக்க போடுங்க. எக்ஸைட்டரை எடுத்து மிதிக்கக்கூடாது கம்ப்ளீஸ். தொட்டால் ஆவரேஜாக தொட்டுக்கிட்டு இருக்கணும், சரிங்களா? அந்த எடுத்து மிதிக்கிற அளவுக்கு நம்ம வண்டி ஸ்பீடாக போகணும்னா எடுத்து மிதிக்கலாம். அந்த சீன் நாங்கள் இல்லையே. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. செகண்ட் கியர் போட்டிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஏன் திருப்பலாமா வேண்டாமா ஏன் அவ்வளோ ஜருக்கு? ஏன் கம்ப்ளீஸ்? யோசனை என்ன யோசனை? டீ சாப்பிடலாமா? ஹலோ, 9:05 9:10 மாதிரி ஆயிரும். வந்துடுறேன். 9:05 9:10 அளவுக்கு ஆயிருமா? வந்துடுறேன். வெளியே கூட நின்றுக்கலாம். ஆமாம், காரில் தான். அவர் வந்துருக்கா. நீங்கள் மட்டும் போங்க, தைரியமாக போங்க, உள்ளே ஒன்றும் ஆகாது, போங்க. போயிடுச்சா? அதை விட்டுட்டு பிரேக்கை பிடிக்கிறோமோ இதை பிடிக்கிறோமோ ஒரு பயத்தில் பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது. செகண்ட் கியர் போட்டுக்கணும். அதுக்குள்ளே எக்ஸைட் மிதிக்கிறீங்க. ஏன் இவ்வளோ பதட்டம் இன்னைக்கு? தெரியல, நான் ஏன் தெரியல. ஸ்டார்டிங்லேயே சொதப்பினதுனால அது அப்படியே தேடிக்கு. பிரேக்கை பிடிச்சி மிதிக்கக்கூடாது கம்ப்ளீஸ். பிரேக்கில் பெருவரலை மட்டும் வைங்க. பெருவரலே நீங்கள் இந்த மாரி மிதிச்சிங்கன்னா அப்போ என்ன ஆகுறது எனக்கு புரியலையே. எக்ஸைட் இப்படி டச் பண்ணுறீங்க, அவ்வளோதான் பிரேக்கு, சரிங்களா? அதை போட்டு மிதிக்காதீங்க. நம்ம ரோடு லைட்டாக டச் பண்ணுங்கள், அவ்வளோதான். காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக மறுபடியும் செகண்ட் கியர் போடுறோம். வச்சு விட்டுட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் அவசரப்பட்டு முன்னாலே விட்டுட்டீங்க பிரேக்கை, வேறு ஒன்றும் இல்லை. போகலாம், எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள்.
லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். பிரேக் விட்டு கிளச் விட்டு போனால் போதும். போதுதா? எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. கிளச்சை மெயின்டைன் பண்ணணும். போகுதா? இப்போ எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணணும். எக்ஸைட் டேக்குன்னு எக்ஸைட் தேடி அவ்வளோ தூரம் நிதானமாக தான் காலை எடுக்கணும். வெடுக்குன்னு எடுத்துருந்தா வண்டி ஆஃப் ஆகிருக்கும். ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டு அது மண்டைக்குள்ளே இருக்குது. அது விட்டுரும். நான் கேட் லேட் பண்ணிடுறேன். செகண்ட் கியர் போட்டுருக்கோம். எக்ஸைட் யூஸ் பண்ண வண்டி போயிடும். வாய்ப்பு இருக்கா? வெளியே ட்ரை பண்ணிக்கிட்டா அதை கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்துச்சா? நம்மளே ஆன்சர் வந்துச்சா வரலையா? அது இடிக்கிற மாதிரி போயிடுமா? இல்லை இடிச்சிரும். நடு ரோடு நிறுத்திக்கலாம். நடு ரோடுக்கு போகணும். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். கரெக்டாக அப்படியே ஜம்ப் ஆகிக்கிறான். அப்படி ஃபஸ்ட்டு கீழ் கிளச்சு கால்வாசி வண்டி எடுத்தீங்கன்னா ஓகே. கால்வாசி கால் எடுத்து வண்டி திருப்பி சரிங்க. ரைட்டில் திருப்பி கால்வாசி கால் எடுங்க. நிறுத்தி அவ்வளோதான். அப்படி கால்வாசி கால் எடுங்க. பிரேக் கொடுங்க. லைட்டாக எக்ஸிலேட்டர் செகண்ட் கியர். அவ்வளோ செகண்ட் கியர். அது லைட்டாக கொடுத்தா தான் இங்கே வரும். வெடுக்குன்னு மிதிச்சோம்னா அங்கே போயிடும். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர். கால்வாசி பிரேக் விட்ருங்க. கால்வாசி தான் எடுக்கணும். கால்வாசி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பிரேக் விட்ருங்க. போகுதா? அப்படி பிரேக் மட்டும் விடுங்க. பிரேக் நறுக்குன்னு மிதிக்காதீங்க கமலேஷ். ஓகேண்ணா. நீங்கள் மிதிச்சிங்களோன்னு நினச்சி நான் மிதிச்சேன். லைட்டாக எக்ஸைட். இன்னும் கொஞ்சம் டக்குன்னு செகண்ட் கியர். போகலாம். தேர்ட் கியர். மாதிரி நல்லா ஓட்டி திரும்பி தப்பான புரியல. ஒரு நான் 2 நாளைக்கு முன்னாடியே இதோட நல்லா ஓட்டின மாதிரி இருந்துச்சு.
அது வேறு ஆப்ஷன் இல்லை, அது அப்படி தான் ஆகும். ஏன் நேற்று நான் அந்த ஓட்டு ஓட்டிட்டு வந்தேன், அப்போ பக்கத்தில் அவர் வந்து கேட்கலையா? நான் திரும்ப அவர் இடிக்க கூட இல்லை. பட் உங்கள்கிட்ட எவ்வளோ நிதானமாக பொறுமையாக சொல்லிட்டு இருந்தேன். பட் நேற்று நான் அப்படியே வந்தேன். நேற்று நான் யாரையாச்சும் கழிச்சுனா, யாரையாச்சும் கேட்டுக்கிட்டேனா? பட் உங்கள்கிட்ட எவ்வளோ தூரம் சொல்லித்தரேன், இப்படி போகணும் இப்படி போகணும். பட் நேற்று எனக்கு அந்த சீன் எனக்கு அங்கே இல்லைன்னா நான் எவ்வளோ அசால்ட்டாக மெதுவாக வருவேன் தெரியுமா? அது ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட் மோடில் இருந்தாலே ரெடி ஆயிடுவோம் கம்ப்ளீட். நம்ம இப்போ டூ வீலர் ஓட்டுறதுக்கு நமக்கு யாராச்சும் இப்போ சொல்லிக் கொடுக்கணுமா? நம்ம 2 பேருக்கு சொல்லிக் கொடுப்போம். கான்செப்ட் புரியுதா? அந்த மாதிரி அது ரிப்பீட் மோட் நம்ம அதெல்லாம் டூ வீலர் ஓட்டிட்டோம், அதனால் நம்ம அதை அசால்ட் ஆகிடுச்சு. எக்ஸைட் மிதிக்கக்கூடாது, மிதித்த வண்டி உள்ளே போயிடும். கிளச்சிலேயே போகணும், கிளச்சு பிரேக் அவ்வளோதான். வண்டி போகுது இல்லை, கிளச்சிலேயே போகும். போகுதே இல்லையா கம்ப்ளீட்? அப்படி மெயின் விட்டால் போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். வண்டி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக், டக்குன்னு ஃபஸ்ட் கீர் போட்டு கால்வாசி, டக்குன்னு ஃபஸ்ட் கீர் போட்டு கால்வாசி பிரேக் விட்டுருங்க. அவ்வளோதான், கால்வாசி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மறுபடியும் பிரேக் மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. வண்டி அந்த லைட் ஆஃப் ஆகும் பாருங்கள், நான் வச்சுருக்கேன் தெரியுதா கால்வாசி கிளச்சில். ஆமாண்ணா, நான் எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவ்வளோதான், அப்படியே பிடிச்சிங்க, அவ்வளோதான். பிரேக் விட்டுருங்க, மறுபடி பிரேக் விட்டுருங்க, மறுபடி பிரேக் விட்டுருங்க, பிரேக் விட்டுருங்க, மறுபடி பிரேக் விட்டுருங்க. அவ்வளோதான். டக்குன்னு எக்ஸிலேட்ரு, டக்கு கிளச்சை விட்டுருங்க. செகண்ட் கியர் போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா பிரேக்கை விட்டு எடுத்து தேர்ட் கியர் போகணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படி கிடையாது, எல்லா நேரத்திலும் இப்படி பண்ணக்கூடாது. நம்ம கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கணும், மறுபடியும் கால்வாசி எடுக்கணும், மறுபடியும் ஃபுல்லாக பிடிச்சிக்கணும், கால்வாசி எடுக்கணும். இது உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் நிற்காது, இல்லாதங்காட்டி அந்த கால்வாசி அப்படியே வச்சுக்கணுங்கிறேன். கால்வாசி நான் கரெக்டாக பண்ணாது. ஆமாம், போகலாம். நீங்கள் கால்வாசி நீங்கள் உள்ளே பிடிச்சி வெளியே எடுக்கும் ஆஃப் பண்ணிடுவீங்க, மறுபடியும் உள்ளே பிடிச்சி வெளியே எடுக்கும் ஆஃப் பண்ணிடுவீங்க. அதுவே அந்த கால்வாசி இப்படி கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கணும். கேட்டால் இந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன் அவ்வளோதான். ஓகேண்ணா. பட் அது முடிஞ்ச வரைக்கும் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக பிடிக்கிறோம் எடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் டிஃப்ரெண்ட் போயிடணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். போட்டுருணும், டக்குன்னு கரெக்டாக எக்ஸைட், அவ்வளோதான். போயிடுச்சா? நல்லா ஓட்ட தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ தான் இல்லை, நம்ம இன்னும் நிறையா பழகணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் நாளைக்கு சந்து பந்தெல்லாம் ஓட்டும்போது நீங்கள் எப்போ என்ன சொல்லுவீங்க? போகலாம் ஏன் கம்ப்ளைண்ட்? ஆமாண்ணா, எல்லாம் ஒரு ஆனால் இப்போ தப்பு பண்ணிட்டா தான் உண்டு. அப்புறம் நான் தப்பு பண்ணி என்ன தப்பு பண்ணி எல்லாம் எவ்வளோ தப்பு பண்ணுறோமோ அதை தப்பு பண்ணி கற்றுக்கிறது தான். நான் இந்த கேட்டி உங்களுக்கு இவ்வளோ தூரம் சந்துக்குள்ளேயே பொந்துக்குள்ளேயே ஸ்பீட் பிரேக் வந்தது போனது எல்லா பக்கம் போட்டு அடி வாங்க வைக்கிறேன். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அது ஆல்ரெடிலாம் போனீங்கன்னா நேராக மெயின் ரோடு தான். இன்னும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். டீ கடைட்டு போய்க்கலாம். அங்கே டீ கடைட்டு ஒருத்தர் நிற்கிறாரு, நீங்கள் அப்படியே இறங்கிட்டு அவர் அப்படியே தூக்கிடுங்க. சரிங்களா? இண்டிகேட் லெஃப்ட் போட்டு அப்படி இந்த கேப்பில் வந்துடலாம். சரிங்களா? நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர், அவ்வளோதான். வேறு லெவல். இதெல்லாம் மெயினில் வச்சுருக்கீங்க. ஸ்பீடு கம்மியான கீர் மாற்றணுங்கிறதெல்லாம் எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் எல்லாமே மைண்டில் இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு சிலது விட்டுடுறேன், ஒரு சிலது ஞாபகம் வச்சு கரெக்டாக பண்ணிடுறேன். அது இந்த பதட்டம் ஆகிட்டா எல்லாத்தையும் மறந்து ஏதாவது பண்ணுறது தான் பிரச்சனையே. அந்த போகலாம். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வந்து அவர் ஆளை காணோம். ஃபுல்லாக கிளச்சு ஐயோ இப்படி மிதிக்கக்கூடாது கமலேஷ். நியூட்ரல் பண்ணுங்க. இப்படி மிதிச்சிங்கன்னா நீங்கள் பின்னால் வரீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வந்து இடிச்சிருவேன். அண்ணா இங்கே வாங்க.